தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை கைவிடாத தேவன் என்ற தலைப்பிலே நாம் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஏன்? அவர் மிகுந்த மனதுருக்கமுள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் உண்மை உள்ள தேவன். எனவே தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். முடிவிலே நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். At any cost, உங்க வாழ்க்கையில நீங்கள் கைவிடப்படுவது இல்லை. ஆமென். நீங்கள் கைவிடப்பட்டவள் என்று சொல்லப்படுவதும் இல்லை. But you shall be called Hephzibah and your land Beulah, for the Lord delights in you. கரங்களை தட்டி நினைச்சுவோமா? கர்த்தர் உங்களில் மகிழ்ச்சியாய் இருக்கிறார், உங்கள் பிரியமாய் இருக்கிறார். உன் தேசம் வாழ்க்கைப்படும். ஹல்லேலூயா. And your land shall be married. அப்படி என்ன அர்த்தம்? ஒரு பெண்ணுக்கு முக்கியமான ஒரு வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நிகழ்ச்சினா என்ன? அது திருமணம். திருமணம் ஆகாவிட்டால் என்ன சொல்லுவாங்க? அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகவில்லை என்று ஏதோ ஒரு காரணத்தை சொல்லுவாங்க. ஆனால் அதனால் நீங்கள் அப்படி அவங்க சொல்கிறது மாதிரி நினைக்காதீங்க. அது உலக பிரகாரமான ஒரு வார்த்தை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நானே உன் நாயகர். விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. அப்படி திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், ஐ ஆம் யுவர் பிலவட், நானே உன் நாயகர் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அது வேற வசனம், இதில் இல்லை. நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். உங்கள் தேசம் வாழ்க்கைப்படும். இந்த தேசத்திற்கு ஒரு சுபிட்சம் உண்டாகும். இந்த தேசத்தில் தேவனுடைய வார்த்தையின்படியே காரியங்கள் நிறைவேற்றப்படும். விசுவாசிக்கிறோம் இல்லையா? சொல்லுங்க. இந்த தேசத்தில் பலவிதமான தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வரலாம். எங்கு பார்த்தாலும் விக்கிரக தோப்புகளை பார்க்கலாம். எங்கு பார்த்தாலும் பலவிதமான வார்த்தைகள். ஸ்கூல்ல I have seen during the last month so many schools they have written happy Diwali. Have you seen? நீங்களும் பார்த்தது இல்லையா? நீங்கள் ஸ்கூலுக்கு போனதில்லை, அதனால் நீங்கள் பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு ஆள் தான் ஸ்கூலுக்கு போயிருக்கிறேன். எங்கள் பக்கத்தில் சப்டிவிஷனுக்கு அடுத்தால ஒரு ஸ்கூல் இருக்குது. அதில் இருக்குது ஹாப்பி தீபாவளின்னு எழுதியிருக்கிறாங்க. அது கூட பார்க்காம இருக்கிறாங்க. சுவானி ஜார்ஜியாவில் இருக்கிறவங்க, ரிவர் புரூக்கில் உள்ளவங்கலாம். ஸ்னெல்வில்ல ஒரு ஸ்கூலில் ஹாப்பி தீபாவளி. ஏன் மேரி கிறிஸ்மஸ் எழுதுறதுக்கு என்ன ப்ராப்ளம்? என்கிட்ட யார் யார் ஹாப்பி ஹாலிடேஸ் சொல்கிறாங்களோ அவங்கள்ட்ட நான் மேரி கிறிஸ்மஸ் சொல்லாமல் போகிறதில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில வேளைகளில் நம்ம இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தை சொல்ல என்ன செய்கிறோம்? வெட்கப்படுகிறோம். யாரு? ஆண்டவர் எங்கள் தெய்வம் என்று நினைக்கிறவர்கள். நம்ம அப்படி சொல்ல பாழாய் போகும் தேசம். ஆனால் சொல்லாமல் எப்போ நம்ம வாயை திறந்து மேரி கிறிஸ்மஸ் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த கிறிஸ்துவனுடைய பேர் எக்ஸ்மஸ்லாம் சொல்லாதீங்க தயவு செய்து. யாராவது உங்களுக்கு எக்ஸ்மஸ்ன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள், ஜீசஸ் இஸ் நாட் எக்ஸ். எக்ஸ் இஸ் only mentioned in the mathematics or in the physics for an unknown factor, whatever it is unknown. Okay, எக்ஸ்ரே அப்படின்னு சொல்கிறாங்க, அது ஃபிசிக்ஸில் வருது. எக்ஸ்ரே அந்த எக்ஸ்ரேக்கு அவர் அந்த காலத்தில் பேர் கண்டுபிடிக்கலாம், ஒன்று எக்ஸ்ரேயா. ஆனால் நிறைய பேர் எக்ஸ்மஸ் இந்தியாவில் உள்ளவங்களுக்கு சரியாக எவ்வளோ புரிஞ்சாங்கன்னு தெரியல. ஏன் கிறிஸ்துவின் பேரை சொல்ல தெரியல. கடந்த நாட்களில் டைம் ஸ்கொயரில் கிறிஸ்துவை பற்றிதான ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அது என்னுடைய வீடியோ இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல விருப்பமில்லை, என்னுடைய டைம் போயிடும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்? கர்த்தருடைய பிள்ளைகளே, தேசத்தை பாழாக்காமல், அசுத்தங்கள் உள்ளே நுழையாமல், விக்கிரகங்கள் உள்ளே நுழையாமல் கர்த்தர் பாதுகாப்பார். விசுவாசிக்கிறவங்களாம் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு முதல் உரிமை கொடுக்கிறதான காரியங்களை தேவன் கொண்டு வருவார். அதுதான் தேவன் தேசம் இனி எப்படி இருக்குமா? பியூலா என்று சொல்லப்படும், வாழ்க்கைப்படும். அடுத்த வசனத்தை வாசிக்கும் பொழுது 12வது வசனம் வாசிக்கிறேன். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும்
கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள், நீ தேடிக் கொள்ளப்பட்டவள் என்றும். The word of God says, you shall be called sought out, a city not forsaken. A city not forsaken. You need to understand that God will never forget or forsake your city. Not only the nation, but also the city, the Lord God will not forsake. There are times we always think about the negative things, but we don't remember the word of God, what God has already told us. So many years before Jesus was born, this prophecy was told. Let us turn our Bibles to Psalms 94:14. சங்கீதம் 94:14 நம்ம திருப்பிக் கொள்வோம். Psalm 94:14. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும், கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும், தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். The Lord will not cast off his people, nor will he forsake his inheritance. Hallelujah. கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, இன்றைக்கு யாரை பத்தி பேசுகிறோம்? இஸ்ரவேல் ஜனங்கள் என்றால் இஸ்ரவேல் புத்திரர் என்பது நம்மைத்தான் குறிக்கும். மை பீப்புள் அப்படின்னு சொல்றாரு. மை பீப்புள், இட் இஸ் நாட் ஒன்லி the Israelites, those who are living in Jerusalem or Israel, but the people, those who have received Jesus. I mean, I want to tell you, God will not forsake his people. God will not forsake his inheritance. We are the inheritance of God. The word of God says, children are the inheritance of God. Amen. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். சங்கீதம் 37:28. Psalm 37 verse 28. கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், தமது பரிசுத்தவான்களை அவர் கைவிடுவதில்லை. The Lord loves justice and does not forsake his saints, and they are preserved forever, but the descendants of the wicked shall be cut off. So you need to be a saint of God. You need to be a person who practice the teachings of our Lord Jesus Christ. You need to follow Jesus Christ. நம்முடைய வாழ்க்கையில நாம் ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில பின்பற்றுகிறவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒரு நாள் நம்முடைய கைவிட மாட்டார். விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலுடைய ஜனங்கள் என்ன செய்தாங்களாம்? அவருடைய தேவனுக்கு விரோதமாக அக்கிரமத்தினால் அவர்கள் தேவனை கோபப்படுத்தினார்கள். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் என்ன செய்யல? அவங்கள கைவிடல. இதை தான் வாசிக்கிறோம். எரேமியா 51:5. When we read in Jeremiah chapter 51 verse 5, the word of God says, even though by the Lord of hosts did not forsake the people of Judah, even though they were sinning against the Holy One of Israel. அதாவது அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும், யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தேசத்துல தேவனுக்கு விரோதமான அக்கிரமத்தை நீங்க பார்த்திருக்கீங்களா? பார்த்திருக்கீங்களா? நீங்களாம் பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் இந்த உலகத்திலே இல்லை, நீங்கள் பரலோகத்தில் தானே இருக்கீங்க. அப்படியே மௌனமாக இருக்கீங்களே. தேசம் அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தது இருக்கிறது. ஆனா கர்த்தர் கைவிடலை. விசுவாசிக்கிறவர்களே சொல்லுங்க. காரணம் என்ன? ஒரு கூட்ட மக்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? ஒரு கூட்ட மக்கள் தேவனை தேடுகிறவங்க இருக்கிறாங்க. கர்த்தர் கைவிடுகிறது இல்ல. தேவனை தேடுகிற பிள்ளைகளையும் கர்த்தர் கைவிடுகிறது வசனம் சொல்லுது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஏன் ஆண்டவர் செய்கிறார்? தம்முடைய மனது உருக்கத்தின்படி இதை செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. நெகேமியா 9:19 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உம்முடைய மன உருக்கத்தின்படியே அவர்களை வனாந்தரத்திலே கைவிடவில்லை என்று வாசிக்கிறோம். இப்போது நிறைய வசனம் இருக்குது, நான் எல்லாம் வாசிக்கல. ஆண்டவர், it is the mercies of God which sustained us, so that God did not forsake us. That is what the word of God says. God is so compassionate. God is so merciful.
So, in your manifold mercies, you did not forsake them in the wilderness. So, we need to understand we have a God who is full of mercy upon us. நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த மன உருக்கம் உள்ள ஒரு தேவன் இருக்கிறார். விசுவாசிகள் சொல்லுங்க. ஏசாயா 42 அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த இடத்துலயும் ஆண்டவருடைய மன உருக்கத்தை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஐசையா chapter 42 verse 16. குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம குருடா இருந்தது உண்டு. எப்படி இருந்திருக்கிறோம்? ஆண்டவரை அறியாமல் இருந்தோம். நம்முடைய மனக்கண்கள் அடைக்கப்பட்டிருந்தது. Our inner eyes were blind. We were blind. We didn't know where we walk, what we do, what we see. We just ignored everything, just like a blind person. We were just looking at our own surroundings, and we were just taking care of only our own things of the world. But the word of God says, He led them in the paths they have not known, and also I will make darkness light before them and crooked places straight. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஆண்டவர் சொல்கிறார், அவர்களுக்கு முன்பதாக இருளை வெளிச்சமாக்கவும் கோணலை செவ்வையுமாக்குவேன் என்று சொல்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அப்ப நம்முடைய வாழ்க்கையில there is a God who will always brighten our dark places. He will always bring light into our life. Not only that, he says, I will straighten up all the crooked places by which I will show them that I will not forsake them. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில் அதுதாங்க முக்கியம். நம்ம இருளிலே இருக்கிறதுனால பிசாசு என்ன செய்கிறான்? நம்மளை ஏமாத்திட்டு இருக்கிறான். நம்முடைய கண்களில் அவன் என்ன செய்கிறான்? தமிழ்ல சொல்ல போனா பெப்பர் ஸ்ப்ரே அடிக்கிறான். எத்தனை பேருக்கு தெரியும் பெப்பர் ஸ்ப்ரே? ஊர்ல மிளகா பொடி தூக்கிட்டான்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் பெப்பர் ஸ்ப்ரே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிஸ்டர், கீப் பெப்பர் ஸ்ப்ரே வித் யுவர் ஹேண்ட்பேக் ஆல்வேஸ். அல்லேலூயா. தெரியுமா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் கற்றுக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடையில் போய் இன்றைக்கி தேடுங்க பெப்பர் ஸ்ப்ரே எங்கே கிடைக்குதுன்னு. அதுக்காக கொஞ்சம் பெப்பரை மாவாக்கி ஒரு பாட்டிலில் போட்டு அப்படி அடிக்காதீங்க, அது வேலை செய்யாது. இன்னைக்கு அநேகருக்கு பிசாசு பெப்பர் ஸ்ப்ரே அடிச்சு வச்சிருக்கிறான். ஆனா நம்முடைய ஆண்டவர் என்ன செய்வாரு? நம்முடைய காரியங்களை அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்களை திறப்பார், நம்முடைய கோணலானவர்களை செவைப்படுத்துவார், நம்முடைய வாழ்க்கையில் நம்மை கைவிட மாட்டார். விசுவாசிக்கிறோம் சொல்லுங்க. இந்த வார்த்தைகள் உங்க பைபிள்லையும் இருக்கு, என் பைபிள்லையும் இருக்கு. ஆனால் தியானிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தான் அது வேலை செய்யும். அவங்களுக்கு தான் வேலை செய்யும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ என்ன இது? தேவனுடைய மனதுருக்கம். அடுத்தது என்னது? மிகுந்த இரக்கம். தமிழில் மனதுருக்கம்னு ஒன்று இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் அது சரியாக போடலை. கம்பேஷன். இன்னொரு வார்த்தை என்னது? மிகுந்த இரக்கம். இது என்னது? இதுதான் உண்மையான mercy அல்லது கிரேஸ் அப்படின்னு வாசிக்கலாம். வாசிப்போம். நெகேமியா 9 அதிகாரம் 31வது வசனத்தில், ஆகிலும் உம்முடைய மிகுந்த இரக்கங்களின்படியே அவர்களை நிர்மூலமாக்காமலும் அவர்களை கைவிடாமலும் இருந்தீர், நீர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்ம எவ்வளவு தேவனுக்கு விரோதமான முரண்பாடான காரியங்களையும் முரட்டாட்டமான காரியங்களையும் செய்யும் பொழுதும் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர் மிகுந்த இரக்கங்கள் உடையவர். Nevertheless, in your great mercy you did not utterly consume them nor forsake them, but for you are God
கிரேஷியஸ் அண்ட் மர்சிஃபுல். கிரேஷியஸ் அண்ட் மர்சிஃபுல். என்ன அவங்க முரட்டாட்டம் செய்தாங்க? கொலை செய்தாங்களா? திருடுனாங்களா? இல்லை. இன்றைக்கு நம்ம செய்கிறத தான் அவங்களும் செய்தாங்க. என்ன செய்தாங்க? மேலே உள்ள வசனத்தை பார்த்தாங்களா? 26வது வசனம். கீழ்ப்படியாமை. They don't obey. They don't subject themselves to the word of God. They don't subject themselves to the authorities. They just go against. That is disobedience. இரண்டாவது என்னது? அவர்கள் கலகம் பண்ணினார்கள். They rebelled against God. கலகம் என்று சொன்னால் என்னது? ரிபல்லிங். ஆண்டவர் சொன்னால் செய்கிறது இல்லை. தமிழ்ல என்ன சொல்றோம்? கீழ்ப்படியாமை மாத்திரமில்லை, கலகம் பண்ணுகிறது. கூட்டம் கூடி கலகம் பண்ணுவதற்கு ஆலோசனை பண்ணுவது. இரண்டாவது கலகம் பண்ணினார்கள். மூணாவது என்ன பண்ணாங்க? நியாய பிரமாணத்தை எடுத்து புறம்பே எறிந்து விட்டார்கள். பைபிளும் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், எங்களுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது, எங்க சட்டத்தின்படி தான் நீங்க செய்யணும், நாங்க என்ன சொல்றோமோ அதுதான் நீங்க செய்யணும். அப்ப நியாய பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்து விட்டார்கள். அடுத்தது, நீங்க தேவனிடத்தில் திரும்ப வேண்டும் என்று திட சாட்சியாக கடிந்து கொண்ட தேவனுடைய தீர்க்கதரிசிகளை என்ன செய்தாங்க? என்ன செய்தாங்க? வசனத்தை சொல்லுங்க, வசனத்தை சொல்லுங்க. கொன்று போட்டார்கள். They murdered, they killed the prophets who testified against them to turn them to God. So today the same thing is happening. If the word of God comes to somebody through the prophet, through the word of God, through the man of God, they don't want to listen, but they want to kill them. They want to annihilate. They want to take them away. They want to eliminate. That is what they did. அதோடு மாத்திரமல்ல, கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். They worked great provocations. They provoked God in many ways. That is what they were doing. Still, our God was full of mercy and grace. Hallelujah. இன்றைக்கு அநேகர் அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க செய்யறதை செய்துட்டு தான் இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவர் கிருபையும் இரக்கமும் உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் பேதுருவை போல நீ மனம் திரும்பி வரமாட்டாயான்னு எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர்கள் எப்படி என்ன செய்தாங்க? They were disobedient. They were against God, and they were throwing the word of God. They killed the prophets of God, and they did a lot of great provocations against God. Still, God is gracious. That is why God gives them time. God gives them time. Even today there are people, they think, why Jesus is not coming? Why Jesus is tarrying? கர்த்தர் ஏன் வரவில்லை? இயேசு ஏன் இன்னும் தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி, கர்த்தர் எதற்காக தாமதிக்கிறார்? 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 2 Peter chapter, I'm sorry, same thing, 2 Peter chapter 3 verse 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நம்மேல நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். கீழே வாசித்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய வசனம் வாசிக்கலாம். எஸ்ரா 9:9 வாசிக்கும் பொழுது அவர் சொல்றார், நாங்கள் அடிமைகளாக இருந்தோம் ஆண்டவரே, ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடவில்லை என்று எஸ்ரா சொல்கிறார். We were slaves, we were captives, we were under bondages. Still our Lord God did not forsake us because of his great mercy and his grace. So we need to understand our God is full of grace and mercy. The third point I want to tell you, first, our God is full of compassion, மன உருக்கம். இரண்டாவது, அவர் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவர். மூன்றாவதாக, அவருடைய நாமம் மகத்துவமான நாமம். He had a name, it's a holy name.
ஆமென். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் வசனம். 1 சாமுவேல் chapter 12 verse 22. கர்த்தர் உங்களை தமக்கு ஜனமாக்கிக் கொள்ள பிரியமானபடியினால் கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தின் நிமித்தம் தமது ஜனத்தை கைவிட மாட்டார். God has already promised that he is a good God. God has already promised that he is a compassionate God. God has already promised that he will never leave you nor forsake you until he completes or until you finish whatever the mission that God has given. That is the reason God has a name. He is a name. He is an unchanging God. எத்தனை விசுவாசிகள்? மாறாத தேவன் அவர். சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனா நம்முடைய தேவன் மாறாத தேவன். That is the name of our Lord God. That is why the word of God says in the New Testament, Jesus is same yesterday, today and forever. So he is an unchanging God. So according to his name, he will never change, so he will not forsake his people. Hallelujah. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவேதான் ஆண்டவர் மோசேயோடு கூட சொன்னதை அந்த யோசுவாவிடத்தில் அங்கே சொல்கிறதை பார்க்கணும். மன்னிக்கவும், தேவன் யோசுவாவிடத்தில் சொல்கிறதை பார்க்கிறோம். உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, நீ பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் கலங்கவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனாய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். The Lord God, your God himself goes with you and he will not leave you nor forsake you. He himself goes with you. He goes before you and he makes all the crooked paths straight for you. He makes all the dark places into a brightened place, and he wants to encourage you, and he says, I will not leave you nor forsake you because of my name's sake. Hallelujah. 8வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அதே அதிகாரம், கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். God himself is the one who goes before you and he will be with you. He will not leave you nor forsake you. Amen. எழுதி நிற்கலாமா? Shall we all stand on our feet? தேவ சமூகத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். நீரே என் தேவன், அவர் கைவிடாத தேவன், அவர் கருணையின் சிகரம், மெய்யான தீபம். நம்முடைய வாழ்க்கையில இருளான நேரத்தில் நம்முடைய இருளை வெளிச்சமாக்குகிற ஒரு தேவன். நாம் குருடராய் இருந்த பொழுது நாம் பார்வையை அடைய செய்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோமா? எங்க இம்மட்டும் கைவிடாத தேவமா இருந்தீர். எத்தனை பேர் உண்மையாகவே ஆண்டவர் உங்களை கைவிடாமல் இருந்ததை நினைத்து பார்த்தீங்க? There were many occasions God did not leave you nor forsake you. God was with you. ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து, அவனை விடுவித்து, அவனை தப்புவித்து, அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்கிறார். எவ்வளவு பெரிய ஆண்டவர்! ஆபத்தில் அவர் நம்மோடு கூட இருந்ததினாலதான் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்கிறோம். கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே,
என் வாழ்வின் பாக்கியமே. முழந்தாள் படியிட்டு முழுவதும் தருகிறேன். நான் முழந்தாள் படியிட்டு ஒப்பு கொடுப்போமா? நம்மை முழந்தாள் முழுவதும் தருகிறேன். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்த நாமம் சொல்லுவோம். நானும் என் வீட்டாரும் உம்மையே நேசிப்போம். உமக்காய் ஓடுவோம். உந்த நாமம் சொல்லுவோம். கைவிடா தெய்வமே, கைவிடா தெய்வமே, கருணையின் சிகரமே, மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. கைவிடா எல்லாரும் தெய்வமே, கைவிடவில்லை என்பதை உணர்ந்தார். உங்க வாழ்க்கையில கர்த்தர் கைவிடாமல் பாதுகாக்க வேண்டும் என்றால் மெய்யான தீபமே, என் வாழ்வின் பாக்கியமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தேவன் ஒருபொழுதும் நம்மை கைவிடுவதில்லை. அவர் நம்மை எப்பொழுதும் சேர்த்துக் கொள்கிறவர். நம்முடைய குற்றங்களை அவர் மன்னிக்கிறவர். நம்முடைய எல்லா மீறுதல்களுக்கும் மனமிறங்கி நம்மை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு நம்மை ஆதரிக்கிறவர். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். தொடர்ந்து தேவனுக்கு பிரியமானதை செய்யுங்கள். தேவனிடத்திலே நெருங்கி வாருங்கள். தேவனை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து உம்மை தேடி வரவும், உமக்கு பிரியமானதை அவர்கள் செய்யவும் கர்த்தாவே அவர்களுக்கு நீர் போதித்தரணும். உம்முடைய திட்டத்தையும் உம்முடைய தீர்மானத்தையும் அவர்கள் அறிந்து கொண்டு அதன்படி செய்ய கர்த்தாவே அவர்களுக்கு உதவி செய்தரணும். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்தரணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.